ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கதா நிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபோனில் வந்து சிம் கார்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து லாக் பண்ணுறது அண்ட் அன்லாக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, தவிர நம்ம தெரியாமல் லாக் பண்ணிட்டா கூட அதை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தெரியணும் இல்லையா, ஸோ அதுக்கான தான் இந்த வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து சிம்மை எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம் லாக் பண்ணுறதை பார்ப்போம். உங்களோட மொபைலில் சிம் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலே எல்லாரோட ஃபோன்லேயும் சிம் லாக் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போய்ட்டு சிம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த சிம் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் உள்ள எல்லா ஆப்ஷனுமே இங்கே ஷோ ஆகும். ஓகேவா, இதில் அந்த சிம் கார்டு லாக் ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட்டு டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த சிம் கார்டு லாக்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்மை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு பின் நம்பர் கேட்பாங்க. அந்த பின் நம்பரை நீங்கள் வந்து தப்பாக என்டர் பண்ணாதீங்க. உங்கள் சிம்மோட நெட்வொர்க் கம்பெனிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பின் செட் பண்ணியிருப்பாங்க, அந்த பின்னை தான் என்டர் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அது என்ன தப்பு அப்படின்னா, நான் வந்து சிம்மை லாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வக்குள்ளரில் லாக் பண்ண வந்துடுவாங்க. பட் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு பின் நம்பர் கேட்கும் நம்ம லாக் பண்ணும்போது. ஸோ அந்த பின் நம்பர் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக அதை பற்றின ஒரு புரிதலோடு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக லாக் பண்ண முடியும். ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஏதோ ஒரு பின்னை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ இந்த 3 வாட்டி அந்த பின்னை என்டர் பண்ணாங்க அப்படின்னா ஃபோன் வந்து லாக் ஆயிரும். ஓகேவா, ஸோ இந்த சிம் மட்டும் இல்லை, ஃபோனோட சேர்ந்து லாக் ஆயிரும். இது ஒரு எரர், சரியா? ஸோ இந்த தப்பை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. அப்படி நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஃபோனே ஆக்சஸ் பண்ண முடியாது, ஃபோனே டோட்டலாக லாக் ஆயிரும். ஓகே, இப்போ எப்படி சிம்மு லாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா, இப்போ வந்து சிம்மை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிம்மை லாக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நீங்களாக ஒரு நம்பர் வந்து கொடுக்கக்கூடாது. பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி தரப்பிலிருந்து நம்பர் செட் பண்ணிப்பாங்க. ஆல்மோஸ்ட் 1111 இல்லைன்னா 0000 1 2 3 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து லாக் பண்ணிடுவீங்க. லாக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணாலே போதும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.